الحمد لله الذي ليس كمثله شيء وهو السميع البصير المتعالي عن الشريك والصبيح والبديل والنذير. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف. وقال رسول الله صلى الله عليه وسلم: المرأة كراعية في بيت زوجها. और कमा قال صلى الله تعالى عليه وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான சங்கைக்குரிய இந்த பள்ளியின் நிர்வாக குழுமத்தினர், தாளாளர், முதல்வர் உட்பட இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், அதே நேரத்தில் வருகை புரிந்திருக்கிற அன்பு சார்ந்த பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள், இருபால் ஆசிரிய பெருமக்கள், மாணவர்கள், ஆகமொத்தத்தில் எல்லோருக்குமாய் இஸ்லாமிய முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த சத்தமாக சலாம் பதில் சொல்லலாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேன்மைக்குரிய முஃமினீன்களே, காலத்தின் நேரம் கருதி இந்த காலத்திற்கு தோதுவான ஒரு அருமையான நிகழ்வை தாருஸ்ஸலாம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஏற்பாடு செய்திருக்கிறது. இன்றைக்கு பேசப்பட வேண்டிய, அலசப்பட வேண்டிய, ஆராயப்பட வேண்டிய, எடுத்து இயம்பப்பட வேண்டிய, சொல்லப்பட வேண்டிய, மக்களுக்கு புரியப்படுத்தப்பட வேண்டிய, மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய, இல்லை குறிப்பாக பெற்றோர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய, இயம்பப்பட வேண்டிய ஒரு நேரம், கால கட்டாயம் இன்றைக்கு அமையப்பட்டிருக்கிறது. த நீட் ஆஃப் தி ஆர்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அவசியமா இன்னைக்கு தேவை, குறிப்பாக பெற்றோர்களுக்கு. காரணம், டுடே த ஹார்ட் சப்ஜெக்ட் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் பேரண்டிங். பெற்றோர்கள் குழந்தை வளர்ப்பு சார்ந்து ஒரு மிகப்பெரிய vacuum has been created. நான் சொல்லல, every psychologist present in the era says a vacuum has been created in the area of parenting. பெற்றோர்கள் குழந்தை வளர்ப்பு சார்ந்து ஒரு நீண்ட ஒரு வாக்கம், ஒரு நிறைவிடம், ஒரு காலியிடம் உருவாகி இருக்கிறது சமுதாயத்தில். அதை பூர்த்தி செய்கிற பொறுப்பு குழந்தை பெற்றிருக்கிற எல்லோருக்கும் இருக்குது, தார்மீக பொறுப்பு. parenting is a skill and not everyone is good at parenting. எப்படி தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் கலை இருக்கோ, அந்த மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்த்தெடுப்பதுன்றது தனி கலை. அது எல்லோரும் சிறப்பாக செய்து முடிவதில்லை. அதனால்தான் சிறப்பான எல்லா குழந்தைகள் உருவாகுவதும் இல்லை. பேரண்டிங் இஸ் ஸ்கில்லும்பாங்க. அது ஒரு தனி ஆற்றல். அது போய் கத்துக்கணுமா? இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு பேரண்டிங் இருக்குது. நீங்கள் ஒரு பெருமானாரை ஒரு ஆன்மீக தலைவராக மாத்திரம் பார்க்கிறீர்கள். அங்கேதான் கொஞ்சம் சற்று சருகி நிற்கிறோம். பெருமானார் ஒரு ஆன்மீக தலைவர் மாத்திரம் இல்லை, பெருமானார் எல்லாருக்குமான தலைமை, பெருமானார் எல்லாருக்குமான முன்மாதிரி, பெருமானார் எல்லாவற்றுக்குமான ஒரு நிதர்சனமான முன்மாதிரி. பெருமானார ஆன்மீகம் சார்ந்து மட்டும் பார்த்தா அவர் ஒரு ஆன்மீக தலைவர் மாத்திரம். நீங்க கொஞ்சம் வரலாற்றுக்குள்ள போய் பாருங்க. நீண்ட உள்ள போறதில்லை, எனக்கு ஒரு சுருக்கமான செய்தி அங்கிருக்கிறது, அதற்காக வேண்டி சொல்கிறேன். பெருமானார் அன்றைக்கு அரபிய தீர்ப்பு கருத்தில் வாழ்ந்த குழந்தைகளுக்கான தலைவர், பெண்களுக்கான தலைவர், சிறுவர்களுக்கான தலைவர், சிறுமிகளுக்கான தலைவர், வயோதிகர்களுக்கான தலைவர், ஆன்மீகர்களுக்கான தலைவர், அரசியல்வாதிகளுக்கான தலைவர். ஆக மொத்தத்தில் அரபிய தீபகற்பத்தில் யாருக்கு எந்த பிரச்சனை என்றாலும் தீர்வு முஹம்மது ரசூலுல்லாஹ் இடத்துல. ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு யூதனுக்கும் பிரச்சனை, தீர்ப்பு வழங்குகிறார் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு இஸ்லாமியருக்கும் மாட்டு மத சகோதரருக்கும் பிரச்சனை, தீர்க்கும் இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு யூதனுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் பிரச்சனை, தீர்வு இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை, நீதிபதி முஹம்மது ரசூலுல்லாஹ். குழந்தைக்கு பிரச்சனை, நீதிபதி முஹம்மது ரசூலுல்லாஹ். அரசியல் பிரச்சனை, நீதி முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆன்மீக பிரச்சனை, நீதிபதி முஹம்மது ரசூலுல்லாஹ். சமுதாய பிரச்சனை, நீதிபதி முஹம்மது ரசூலுல்லாஹ். குடும்ப பிரச்சனை, நீதிபதி முஹம்மது ரசூலுல்லாஹ். இது எல்லாம் ஒருங்கு சேர்ந்த ஒரு உத்தம தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அந்த நபியோடைய வாழ்க்கையை விடுத்து இன்னைக்கு உதாரணமா வேற யாரும் தேவையில்லை. இன்றைக்கு சமுதாயம் யாரையோ எடுத்துக்குது. கண்ணியம் சார்ந்த நிறைய பெண்கள் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அன்பு சார்ந்த பெண்களே, பெற்றோர்களே, இங்கே படிக்கக்கூடிய யுவதிகளே, எல்லோருக்குமான செய்தி இது. முஹம்மது ரசூலுல்லாஹ் பெண்களை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து இந்த சமுதாயத்தை காட்டினார்கள். பெண்கள் இப்படி வளர்க்கப்பட வேண்டியவர்கள், வார்த்தெடுக்கப்பட வேண்டியவர்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஆலிம் சாட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம், ஹசரத், கிணத்துல நாய் என்னப்பா முடி கிடக்குதுன்னு. அது ஒன்றும் இல்லை, அந்த நாய் இருந்துச்சு இல்லை, அந்த நாயோடைய முடி தான் அது அப்படின்றாரு. எப்போ நாய் எங்கப்பா இருக்குது? நாய் கிணத்துல தான் இருக்குது. நீங்க என்ன சொன்னீங்க? 100 வாளி தண்ணி மட்டும் தான் எடுக்க சொன்னீங்க, நாய் எடுக்கணும்னு சொன்னீங்களா? நாய் எடுக்காமல் 1000 வாளி தண்ணீர் எடுத்தாலும் தண்ணீர் நஜீஸ், அசுத்தம் தான். அதே போன்று இங்கே களையப்பட வேண்டியதை களையாமல் நீங்கள் 1000 நன்மையான விஷயங்களை புகுத்தினாலும் அது போய் சேர வேண்டிய இடத்தில் சேராது. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, அதனால அதை சார்ந்த உதாரணங்கள் சொன்னா நல்லா விளங்கும். ஒரு பாத்திரம் இருக்குது, வேற ஏதோ சமைக்கிற பாத்திரம். அந்த பாத்திரத்தில் திடீர்னு கொண்டு போய் பால் சமைச்சா பால் என்ன ஆகுங்க? டீ போட்டா என்ன ஆகுங்க? பால் தெரிஞ்சிரும். ஏங்க பிரச்சனை பால்லையா? பால்ல பிரச்சனை இருக்குல்ல? இல்ல, வாங்குற சட்டியில பாத்திரத்துல பிரச்சனை. பாத்திரம் சுத்தம் செய்யாம 1000 லிட்டர் பால் நீங்க கொட்டாலும் தெரியும். சுத்தப்படுத்த வேண்டியது பாலை இல்ல, பாத்திரம். இங்கே சுத்தப்படுத்த வேண்டியது பாத்திரமாக இருக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளங்களை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சொட்டு பாலை நீங்க போட்டாலும் பால் பாலாக இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், 1000 லிட்டர் நீங்க ஊற்றணும், அது கெட்டுதான் போகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்றுதான் இன்றைக்கு களையப்பட வேண்டிய, எடுக்கப்பட வேண்டிய அசுத்தங்களை களைந்துத்தான் ஆக வேண்டும். சமுதாயத்தில் புறையோடு இருக்கிற பல்வேறு கலாச்சார சீரழிவுகளை, குறிப்பாக யுவதிகள் சார்ந்த சீரழிவுகளை களை எடுத்துத்தான் ஆகணும். அதற்கு அடிப்படை இமாம் கஸ்ஸாலி சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருள் நீங்கணுண்டா வெளிச்சம் தேவை. மனிதன் இருந்து ஜஹாலத்தின்ற இருள் நீங்கணுண்டா அதுக்கு தேவை அறிவுன்ற கல்வி. கல்வி இல்லாமல் நீங்கள் இருளை விட்டு வெளியே வரவே முடியாது. இன்றைக்கு பெண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள், அதற்கு நிதர்சனமான நீதமான ஒரே காரணம், பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை சமுதாயம் கொடுக்க மறுத்தது. அதற்கான விளைவுகளை இன்றைக்கு சமுதாயம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வி அதை சமுதாயம் மறுத்தது, மறைச்சது. இன்னைக்கு பெண்கள் இடத்துல பெரிய பலகீனம். ஆனால் ஒரு 1400 வருடத்தினுடைய நீண்ட பாரம்பரியம், இந்த பாரம்பரியத்தின் வழிநடுகளும் பெண்களுடைய வரலாறுகள் கொட்டி கிடக்கிறது. இது எதுவும் கல்வி இல்லாத பெண்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்களின் ஊடாக நீங்கள் பயணம் மேற்கொண்டு பார்த்தால் ஆண்களை விட இந்த சமுதாயத்திற்கு இஸ்லாத்துல பங்களிப்பு செஞ்சவங்க பெண்கள் தான். ஆனால் ஏனோ ஒரு சில நூற்றாண்டுகளாக பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அதன் காரணமாக பெண்கள் பின்தங்கி விட்டார்கள். ஒரு ஆணுக்கு நீங்க கல்வி கொடுத்தீங்கன்னா அந்த கல்வி அவனோடு தங்கிடும். ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கல்வி கொடுத்தீர்கள் அந்த பரம்பரையே கல்வி மிக்கவர்களாக ஆவாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வியில வேறுபாடு இருக்குது. பெண் என்பவள் குடும்பத்தை தாங்கக்கூடியவள். தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய பூல புல்லண்டு. பெண் அவள் தான் பிள்ளையினுடைய கேந்திரம், மர்க்கசு. பெண்ணை உருவாக்கக்கூடிய கேந்திரம் அவள் தான். கல்வி கலாசாலையோ பாடசாலையோ கேந்திரமோ வேற எதுவாக இருந்தாலும் அது முதலில் அந்த தாயிடத்தில் தான் உருவாகும். அதற்கு பிறகுதான் பட்ட படிப்புகள் எல்லாம். நீண்ட பெண்கள், நான் நிறைய உதாரணங்களை காட்டலாம், எனக்கு நேரம் அனுமதிக்காது. ஆனால் ஒரு ஆளுமை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். நான் கடந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு வந்திருக்கும் போது தொட்டுவிட்டு போனேன். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சமுதாயத்தின் மாபெரும் ஆளுமை. குறிப்பாக பெண்களில் கொஞ்சம் ஹதீஸை எடுத்து புரட்டுங்களேன். 2210 ஹதீஸ்களை அறிவிச்சவங்க அம்மா ஆயிஷா.
சரி, வெறும் 2210 ஹதீஸில் நீங்க ஒதுக்கி வைக்க முடியாது. ஷரியத்துடைய மார்க்க சட்டங்களில் 1/3 அந்த 2210 ஹதீஸ்ல இருந்தா இருக்குது. வேற எந்த மார்க்க சட்ட வல்லுநர் கூட கேட்டுக்கோங்க, ஷரியத்துடைய 1/3 சட்டங்கள் வேறு எத்தனையோ சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது எல்லாம் அந்த 2 சைடு தான். 1/3 of Islamic jurisprudence is upon ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த 2210 ஹதீஸ்களின் வழியாகத்தான் இந்த சமுதாயம் மாபெரும் சட்டங்களை பெற்றிருக்கிறது. ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கடி சொல்லுவாங்க, ஏ அபூபக்கருடைய குடும்பமே, ஆயிஷா அம்மாவே, நீங்க இல்லைண்டா ஷரியத்து முழுமை பெற்றிருக்காது, சட்டங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. வரலாற்று ஆசிரியர்கள் சீர் நுபலால எழுதுறாங்க, அம்மா ஆயிஷா 13 துறையில அவங்களுக்கு செகண்ட் ஆள் கிடையாது, அவங்க மட்டும்தான், வேற யாருமே இல்லை. ஏறக்குறைய 60 துறைகளுக்கு மேல அத்துப்படி அம்மா ஆயிஷாவுக்கு. 13 துறையில அவங்களுக்கு அடுத்தபடி இல்ல அரபிய தீபகற்பத்துல. போன முறையும் சொன்னேன், யாருக்கும் கிடையாத ஒரு அபாரமான ஆற்றல் அம்மா ஆயிஷாட்ட இருந்தது. வரலாறு வழி நெடுக நீங்க தேடுங்க, வேற யாருக்கும் அது காண கிடைக்காது. ஒரு இல்ம் அது அம்மா ஆயிஷாட்ட மட்டுமே இருந்தது. அன்னைக்கு இல்முல் அன்சாப்னு சொல்லுவாங்க, பாரம்பரியத்துடைய இல்மு. ஒருத்தருடைய வீட்டு பேரை சொன்னாங்கன்னா அவங்க அத்தாவுடைய அத்தை எல்லாரும் சொல்லிடுவாங்க. அன்னைக்கு பிறந்த புள்ள பேரை வரைக்கும் எல்லாரும் பேரும் சொல்லிடுவாங்க. அம்மா ஆயிஷாட்ட மட்டும் இருந்துச்சு இல்முல் அன்சாப். மிகப்பெரிய தீட்சண்யவாதி அம்மா ஆயிஷா. மருத்துவம் போய் படிங்க அம்மா ஆயிஷாட்ட மருத்துவம். சஹாபாக்கள்ல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு திரைக்கு பின்னாடி இருந்து அம்மா ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, அம்மா எல்லா இல்மும் சரி, இந்த திப்புன்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துல நீங்க எப்படி ஷிஃபா செய்றீங்க? அம்மா ஆயிஷா 2 விஷயம் சொன்னாங்க. உடலுக்கு பிரச்சனை என்றால் உடல் படைக்கப்பட்டது மண்ணை கொண்டு, அதால் மண்ணில் விளையப்பட்ட விஷயங்களை கொண்டு சிகிச்சை செய்கிறேன். உயிருக்கு பிரச்சனை என்றால் அல்லாஹ் தன்னுடைய ரூவை ஊதினான் என்கிறான், அதனால் ரூவுக்கு பிரச்சனை என்றால் குர்ஆனை கொண்டும் திக்ரை கொண்டு நான் சரி செய்கிறேன். மிகப்பெரிய மருத்துவர் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னைக்கு யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் தீர்வும் அம்மா ஆயிஷா இடத்துல தான். நீங்க கொஞ்சம் யோசிங்க, பல்வேறு அறிவிப்புகள் இருக்குது. அம்மா ஆயிஷா ஒரு அறிவிப்பின்படி 58 வயதுல வஃபாத்தானார்கள், வேற அறிவிப்பின்படி 70 வயது, வேற ஒரு அறிவிப்பின்படி 78 வயது. ஆக எதுவாக இருந்தாலும் 18 வயதுல முஹம்மது ரசூலுல்லாஹ் காலம் கிடைக்கிறாங்க இந்த உலகத்தை விட்டு. ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேல அம்மா ஆயிஷாவுடைய பணி இந்த மார்க்கத்தில் எவரும் செய்ய முடியாத பணி. ஒரு திரைக்கு மறைவில் இருந்து ஒரு பெண்ணால் இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுமா என்று யோசிக்கிற பணிதான் அம்மா ஆயிஷாவுடைய பணி. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலையும் எந்த அரசியல் சட்டம் பாஸ் ஆனாலும் லாஸ்ட் ஃபைனல் ஒப்பீனியன் அம்மா ஆயிஷாட்ட வந்து கேட்காம சைன் ஆகாது. பெரிய ஹலீஃபா உமர் சொல்லுவாரு, எல்லாம் முடிவாயிடுச்சா? ஆயிடுச்சு. கடைசியா ஒரு முறை அம்மா ஆயிஷாட்ட கேட்டுவாங்க. அது வரைக்கும் முடிவில்லை. யார் அந்த பெண்மணி? அன்றைக்கு வாழ்ந்த அரசியல் எல்லா சூழ்நிலைகளுக்கும் முடிவெடுக்கக்கூடிய திறமையான பெண்மணி. உமருடைய ஆட்சி காலம் சாதாரணமான ஆட்சி காலம் இல்ல. நான் நீண்ட உள்ள இறங்க விரும்பல, காரணம் நீண்ட வரலாறு. 10.5 ஆண்டு கால உமருடைய ஆட்சி, நீண்ட அரசியல் மாற்றங்கள் சமுதாயத்தில் நடந்த காலம் அது. அந்த நீண்ட 10.5 ஆண்டு காலத்துடைய முடிவுகள் எல்லாம் இறுதி செய்யப்பட்டது அம்மா ஆயிஷாவினால். அம்மா ஆயிஷாவினால். உமர் சொல்லுவாங்க, உலகத்துக்கு தெரிஞ்ச ஹலீஃபா நானு, உள்ளுக்குள்ள இருந்து ஹலீஃபாவை இழக்கிற ஹலீஃபா அம்மா ஆயிஷாண்டு. ஆயிஷா இல்லாம ரலியல்லாஹு அன்ஹா ஒரு 10.5 ஆண்டு காலம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கட்டி காத்திருக்கவே முடியாது. பெரிய வல்லுனர், பெரிய சட்டமேதை. எந்த அளவுக்கு அறிவு! ஒருத்தர் வந்து பேசிட்டு போறாங்க, வந்தவங்க எப்ப வந்தாங்க, என்ன பேசினாங்க, எந்த ஆடை அணிஞ்சிருந்தாங்க, எந்த இடத்தில் நின்றாங்க, எப்ப போனாங்க, அபாரமான மனப்பாட ஆற்றல். அல்லாஹு அக்பர். நான் சொல்லல,
இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் ரைட்டர்ஸ் வி அஸ்டானிஷ் இந்த மெமரி பவர் ஆஃப் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தலையங்கமே இருக்கு. ஆயிஷா அம்மாவுடைய அபாரமான ஆற்றல். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல கூட சொன்னாங்க, சரீதின்ற அந்த அந்த உணவுக்கு இருக்கிற சிறப்பு எப்படி எல்லா உணவுகளை விட சரீத் திக்கடி தக்கடின்னு சொல்லுவாங்க, அதற்கு எப்படி பெரிய மகத்துவம் இருக்குதோ அதே மாதிரி உம்மத்துல இந்த பெண்ணுக்கு தனி சிறப்பு இருக்குன்றாங்க. எனக்கு பின்னால் நிஸ்ஸையில் பாதி இல்ம நீங்க இந்த பெண்மணி இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கன்றாங்க அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மிகப்பெரிய ஆளுமை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில். பெண்கள் படிக்க வேணான்னு சொல்றீங்க, பெண்களுக்கு கல்வி வேணான்றீங்க. அம்மா ஆயிஷா இல்லைண்டா ஹதீஸே இல்லை. அம்மா ஆயிஷா இல்ல நீண்ட சட்டங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கும். அம்மா ஆயிஷாவுடைய பங்களிப்பு உங்க எல்லாருக்கும் தெரியும். தயம்மும் அந்த சட்டம் யாரால கிடைச்சிச்சு? தயம்மும் என்ற சட்டம் அந்த அம்மாவுடைய ஆபரணம் நெக்லஸ் கீழே விழுந்துருச்சு. அதை தேடுறாங்க. தொழுக நேரம் முடிய போது அவர்களை காண வேண்டி இல்லை, அவர்களை கொண்டு இந்த உம்மத்திற்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் தயம்முடைய சட்டம். அம்மா ஆயிஷா ஒரு பெண், ஆனால் நீக்க முடியாத யாராலையும் மாற்ற முடியாத ஒரு பெரிய பங்களிப்பு இஸ்லாத்துல செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்மணிகள் அம்மா ஆயிஷாவை போல உருவானாவே பெருசு. அம்மா ஆயிஷா உங்க எல்லோருக்குமான முன்மாதிரி. கல்வி வேணான்றீங்க, பெண்களுக்கு ரொம்ப படிக்க வைக்கணும்ன்றாங்க. அன்னைக்கு சஹாபாக்களுக்கு சந்தேகம் என்றால் தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல அம்மா ஆயிஷா. பெரும் பெரும் சஹாபாக்கள் எதப்பா மசாயில்ல சந்தேகம், போங்க அம்மா ஆயிஷாட்ட போங்க தீத்துருவாங்க. அம்மா ஆயிஷாட்ட போங்க தீத்துருவாங்க. பெரிய முஃப்தி அவங்க, பெரிய முஃப்தி அவங்க. மார்க்க தீர்ப்பு சொன்னா சொன்னதுதான், மாற்றுறதுக்கு முடியவே முடியாது. ஒரு நீண்ட ஆளுமை அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெண் கல்வி, அந்த கல்விக்கான கேந்திரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இணையத்திற்குரியவரை ஆயிஷா அம்மா விட்டுட்டு நீங்க ஹதீஸ் ஆய்வு செய்யவே முடியாது. மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர். அவருக்கு லட்சக்கணக்கான ஹதீஸுக்கு மேல மனப்பாடம். அவர் யாருடைய மாணவர்னு கொஞ்சம் அப்படி தேடிட்டு போனீங்கன்னு வைங்களேன், அவரே சொல்றாரு அம்மா ஆயிஷா இல்லைன்னா நான் ஹதீஸ்ல ஜீரோண்டு. அம்மா ஆயிஷா இல்லைண்டா எனக்கு பாடமே ஆயிருக்காதுன்றாரு மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரிய ஆளுமை மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹுடைய ஹதீஸ் கிரந்தங்கள் வாசிச்சு பாருங்க. ஃபதுல் பாரி புகாரிக்கு மிக பிரபல்யமான விரிவுரை எழுதினவர் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ். ஃபதுல் பாரி இன்னைக்கு எல்லா கருத்து வேறுபாடு உள்ளவர்களும் இந்த விரிவுரையாளரின் விரிவுரையின் மீது கருத்து வேறுபாடு கொள்வதில்லை என்று ஒரு விரிவுரை இருக்குமானால் அது புகாரிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விரிவுரை ஃபதுல் பாரி மட்டும்தான். அந்த ஃபதுல் பாரியுடைய ஆசிரியர் அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானியை பார்த்து எல்லாரும் வியக்கிறாங்க. எப்படி இவ்வளோ அறிவு, எப்படி இவ்வளோ அறிவு, எப்படி இவ்வளோ அறிவு, எந்த கருத்து வேறுபாடு கொள்ள முடியலையே இவருடைய பேச்சில், இவருடைய எழுத்துல அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டே போனீங்கடா. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க, என்னுடைய ஆசிரியர் யார் தெரியுமா? என்னுடைய ஆசிரியர் பேரு ஜைனப் பின்த் அப்துல்லா. அந்த அம்மாட்ட தான் நான் எல்லாம் படித்தேன். சொல்றது யாருங்க? புகாரியுடைய மிக பிரபல்யமான விரிவுரை. இல்ல ஃபர்ஸ்ட் இடம் புகாரிக்கு விரிவுரையில ஃபர்ஸ்ட் இடம் ஃபதுல் பாரிக்கு தான். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லிட்டா வேற கருத்தெல்லாம் அப்புறம் தான். அவர்களுடைய ஆசிரியர் ஜைனப் பின்த் முஹம்மத் என்ற ஒரு பெண். பெண்கள் இல்லாம இஸ்லாமிய கல்வி இல்ல. அன்னைக்கு அம்மா ஆயிஷா வானவியல் சம்பந்தமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிச்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு சந்தேகம், வானத்துக்கு மேல 7 வானம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்றாங்க, இதற்கு என்ன விளக்கம்? உமர் இடத்துல போறாங்க. உமர் சொல்றாரு, எப்பா ஆயிஷா அம்மா இருக்காங்க, போய் கேட்டுட்டு வா, போ, நீ கேட்டு வந்து எனக்கும் சொல்லு. போறாங்க, விறுவிறுன்னு
ஈடு அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல கேட்ட மாத்திரத்தில் பதில். என்ன துறையாக இருக்கட்டும், அம்மா ஆயிஷா இடத்துல பதில் இல்லாம இல்லை. பெருமானாருடைய மனைவிகளிலேயே பெருமானார் விட்டு சென்ற பணியை செவ்வனே செய்து முடித்த ஒரு மனைவி அம்மா ஆயிஷா மட்டும்தான். பெருமானார் செஞ்ச எல்லாத்தையும் செஞ்சாங்க. போர்ல கலந்து கொண்டாங்க, பெருமானுடைய கல்வி பணியை செஞ்சாங்க, பெருமானுடைய ஃபத்வா பணியை செஞ்சாங்க, குர்ஆனை போதிச்சாங்க, சஹாபாக்களை வழிகாட்டினாங்க, அரசியல் ஆளுமையா இருந்தாங்க, கல்வியில தேர்ந்தவங்களா இருந்தாங்க. எல்லா முஹம்மது ரசூல் தன் கணவன் விட்டு சென்ற எல்லா பணிகளையும் வரலாற்று ஆசிரியர்கள் இங்கிலீஷ்ல நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களை பத்தி ஒரு செய்தி எழுதுறாங்க. அம்மா ஆயிஷாவை பத்தி எழுதுறாங்க. ட்ரையல் பிளேசர் ஃபார் உமன் ரைட்ஸ் தலைப்பு த ஹிந்துல கூட வந்திருக்குது. த ட்ரையல் பிளேசர் ஃபார் உமன் ரைட்ஸ், பெண்கள் உரிமை சார்ந்து முதல்ல பெரிய வழிகாட்டி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. There is no second opinion in her words. எழுதுறாங்க ஆக்ஸ்போர்ட் ஸ்டடீஸ்ல. யாருங்க வேற யாரோ அப்படி இப்படி தேடிட்டு போனா கீழே இன்ட்ரோடக்ஷன் கீழே வருது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. வரலாற்று ஆசிரியர்கள் விழிப்பிதுங்கி நிற்கிறாங்க. எப்படி ஒரு 2210 ஹதீஸ்கள் எல்லாம் சட்டங்கள் ஒரே ஒரு பெண்மணியை கொண்டு இஸ்லாத்துல. The irreplaceable place in the historic jurisprudence is Amma Aisha radiyallahu anha. Irreplaceable. A person cannot be denied. You cannot leave her in the area of fiqh. You cannot avoid her. It is impossible to speak hadith, speak tafsir, speak fiqh without Amma Aisha. இன்றைக்கு எங்களுடைய பெண்கள் அம்மா ஆயிஷாவுக்கு 2210 ஹதீஸ் மனப்பாடம்டா, நம்மள இருக்கக்கூடிய ஆயிஷாக்களுக்கு எவ்வளவு ஹதீஸ் மனப்பாடம்? பெரிய கேள்விக்குறி தொக்கி நிற்கிறது உம்மத்திற்கு முன்னால். நிறைய ஆயிஷாக்கள் கேள்வி தொக்கி இருக்கிறது. எங்களுடைய மகள் ஆயிஷாவிற்கு எவ்வளவு ஹதீஸ் பாடம்? யார் செலுத்த வேண்டிய கடமை இது? கண்ணியத்திற்குரியவர்களின் நீண்ட கல்வி பயணம் எல்லாம் செய்தவர்கள் இஸ்லாமிய பெண்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மார்க்க சட்ட மேதா, மாலிகி மதியமுடைய தலைமை இமாம். அவங்க பாடம் நடத்துறது எங்க தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் பாடம் நடத்துவாங்க. ஹதீஸ்களை நபி இவங்க நடத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கும் கேட்கும். அந்த மாதிரி தான் நடத்துவாங்க. எல்லாம் பல ஹதீஸ்களை மனப்பாடம் விட்டு நாடறிந்த இல்லை உலகம் அறிந்த நாவலர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹதீஸ்ல அப்படியே வாசிச்சுட்டே வருவாங்க மாணவர்கள். அவங்க அம்மா, அவங்க பொண்ணு ஃபாத்திமா, அந்த அம்மாவுக்கும் பேரு, பின்னாடி கதவுக்கு பின்னாடி இருந்து கவனிச்சுட்டே வருவாங்க. மாலிகி இமாம் பாடம் நடத்திட்டே வருவாங்க, மாணவர்கள் வாசிச்சுட்டே வருவாங்க. எங்கேயாவது தவறு வரும்போது கதவு தட்டப்படும். கதவு தட்டுற சத்தம் தான் இமாம் மாலிகி சொல்லுவாங்களாம், எப்பா யாரோ தப்பா வாசிக்கிறீங்களே போல, கொஞ்சம் ஒரு முறை சரியா பாருப்பா, ஏதோ தப்பா வாசிக்கிறீங்க போல, சரியா இன்னொரு முறை பாருப்பா. எப்படிங்க சொல்றீங்க? சத்தம் வந்தது, தட்டுது யார்? என்னுடைய மகள். ஹதீஸில் அபாரமான ஆற்றல். இமாம் மாலிகே சொல்றாங்க, என்னையும் தாண்டி ஆழமான அறிவு படைத்தவள் என்னுடைய மகள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியே கல்வி கடல். அவருக்கு பேரே கல்வி கடல் கண்டு இமாம் மாலிக். அந்த கடலுக்கும் எல்லை இருந்திருக்கிற அந்த கடலையும் தாண்டி கடல் அவங்களுடைய மகளார். யாரோ தப்பா வாசிக்கிறீங்களா போல, கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்கப்பான்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது அம்புலி மாமா கடையெல்லாம் இல்லை, வரலாறு வழியடிகளும் இந்த செய்திகள் காண கிடைக்கிறது. எங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் கல்வியை மாத்திரம் கொடுங்கள், தீட்சணியமிக்கிறவர்கள் மிளிர்வார்கள். பாரம்பரியமிக்க இஸ்லாமிய வரலாற்றுகளில் பெண்களின் பங்களிப்பு நீண்டது, நெடுங்காலமா இருந்திருக்கிறது. சமீப நூற்றாண்டுகளில் பெரிய வெற்றிடம் இருக்கிறது. அதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள். முக்கியமான காரணங்கள் பேரண்டிங்ல குறை. நான் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பேசியும் ஆகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டா என்னை மன்னிச்சிருங்க. பட் சொல்ல வேண்டிய செய்திகளை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைக்கு சிங்கிள் பேரண்டிங்
ஒரே பொண்ணு, ரெண்டே பொண்ணு, ரொம்ப செல்லம், கேட்டது எல்லாம் கொடுக்குறாங்க. இதற்கும் நோ இல்லை. சைக்காலஜி சொல்றாங்க, if there is no, then she will say no for you. If there is no, there is a no for you. நீங்க அவளுக்கு பல நேரங்கள்ல நோ சொல்லலண்டா ஒரு காலம் வரும் அவள் உங்களுக்கே நோ சொல்லிடுவா. எல்லாத்துக்கும் அனுமதிக்காதீங்க. there should be அந்த கைப்பிடி, அந்த கடிவாளம் உங்களுடைய கைகளில் இருக்கணும். இன்றைக்கு நான் சொல்லல, 60% of girls around the age of 12 to 18 are addicted to mobile phones. 60%. நைட்டு 10 மணிக்கு மேல என் பொண்ணு மொபைல் பயன்படுத்துனா ஏன் நீங்க கேட்கலண்டா, பேரண்டிங்ல பெரிய குறை. நான் தடிப்பமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறேன். சபை நாகரிகம்ங்கிறது 12 மணிக்கு லைட் போறதுக்குள்ள லைட் எரியுது, இங்க இருந்து மெசேஜ் போகுது, கேட்டா ஃப்ரெண்டு. யார் காட்டி தந்த வழிமுறை? முஹம்மது ரசூலுல்லாஹ் வரத்தெடுத்த வார்த்தெடுத்த பாரம்பரியமா? பெண்களுக்கு எல்லாம் இன்றைக்கு ஏஐ நிறைய வந்துருச்சு, அதோடைய பிளஸ் நிறைய இருக்கு. ஆனால் என்னுடைய பெண் மக்கள் புகைப்படங்களை நிறைய சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றாங்க. அதோடைய அனாச்சாரங்களை, அட்டூழியங்களை சமீப காலமாக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 2 போட்டோ கொடுத்தா போதும், அது என்னமெல்லாம் செய்யறதெல்லாம் இன்னைக்கு சும்மா ஆட்ஸ்ல வருது. உங்களுடைய எல்லாருடைய மொபைல்களுக்கும் அநேகமா வந்திருக்கும். என்னுடைய பெண் மக்கள் நீண்ட பாரம்பரியம் மிக்கவர்கள், இஸ்லாத்தின் பெயர் தாங்கிய தூண்கள், இஸ்லாத்தின் கேந்திரங்கள். சைக்காலஜி சொல்லுது, the development of a child is 90% based on the mother's behavior. 90% அந்த குழந்தையோடைய பிஹேவியர் என்றது அந்த அம்மாவுடைய 90% தான். 90% the child behaves like a mom. அந்த அம்மா என்ன செய்யறாங்களோ அதை எல்லாம் பழகிக்கிறாங்க. நீங்க தான் சொல்லிக் கொடுக்குறீங்க அத்தா இல்லைன்னு சொல்லு, நீங்க தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. எல்லா விதமான விஷயங்களும் பெற்றோர்களுக்கு தான் வருது. மொபைல் போனை கொடுத்துறது. இன்னைக்கு வீட்டில் நாம யாரும் பேச தயாரா இல்லை, அதனால ஆளுக்கு ஒரு கையில மொபைல், அவங்க பேசிக்கொள்றாங்க. நான் சொல்லட்டுமா ஒரு அபாயகரமான செய்தி? இந்தியன் ஜர்னல் ஃபார் உமன் வெளியிட்டு இருக்கிற அதிர்ச்சிகரமான தகவல் என்ன தெரியுமா? ஏறக்குறைய 85% of women are lacking care. கேரிங்னு ஒண்ணு பெண்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால அவங்க யாரையோ தேடுறாங்க. கேர் எங்க கிடைக்குதோ அதை நோக்கி போறாங்க. கொடுக்க வேண்டியது யார் தெரியுமா? பெற்றோர்கள். நீங்க பேசல, நீங்க அவங்க இடத்துல சகஜமான விஷயங்களை வாங்கல, வாங்கக்கூடிய யார் கிடைச்சாலும் அவங்க அதை நோக்கி போயிடுறாங்க. திஸ் இஸ் சைக்காலஜி, நோ அதர் கோ. அவங்க அடலசன்ட் பீரியட்ல கேர்ள்ஸ் பிட்வீன் 13 to 18 ஆர் அடிக்டட் டு இன்ஜெக்ஷன்ஸ். நம்ம வீடுகள்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க, ரொம்ப தூரம் இல்லை. we are not far between. காலத்துடைய கட்டாயம். நிறைய பெண் மக்கள் இருக்கிறீங்க, கொஞ்சம் அவங்க என்ன பயன்படுத்துறாங்கன்னு நீங்க ஒரு மேற்பார்வையிடுங்க. நீங்க பாக்குறீங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. நான் கண்டிக்க சொல்லல, கண்காணிக்க சொல்றேன். கண்டிப்பு வேற, கண்காணிப்பு வேற. நீங்க கண்காணிங்க, மீறினா வேணா கண்டிங்க. நீங்க கண்காணிச்சாலே அவங்க தவறு செய்ய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை கண்காணிப்பது உங்களின் மீது கடமை. குல்லுக்கும் ராயினும் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அந்த ஹதீஸுடைய நீண்ட தொடரில் இதுவும் வருது.
கண்ணியத்திற்குரியவர்களே, பெரிய அபாயத்தை நோக்கி பெண் பிள்ளைகள் டிக்டாக், ரீல்ஸ், சமூக வலைத்தளங்களில் இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிந்து கொண்டு தங்களுடைய எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்திக் கொண்டு லைக்குகளுக்காக வேண்டி, அற்பமான சில லைக்குகளுக்காக வேண்டி. ஏன் தெரியுமா? அந்த லைக்கு மேல, நான் சும்மா சொல்லல, சைக்காலஜி டாக்டர்ஸ்ட போய் கேளுங்க, ஏன் அவங்க அந்த லைக்கு மேல அவ்வளோ ஆசைப்படுறாங்க தெரியுமா? நீங்க வீட்டில் அவங்கள பாராட்டுறதே இல்லை. You know the psychology of girls? If they do a good thing, you should appreciate them. இது நீங்க வீட்டில் செஞ்சீங்கன்னு வைங்களேன், வெளியில யார் இடத்துலையும் தேட மாட்டாங்க. நீங்க வீட்டில் சதா காலம் குறை சொன்னீங்கன்னு வைங்களேன், யார் அவங்களை நல்லா இருக்கு, நீங்க நல்லவங்கன்னு சொல்றாங்களோ அல்லது அவங்களை பாராட்டுறாங்களோ அவங்களை நோக்கி தான் போவாங்க. உங்களுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இடத்துல பேசுறாங்கன்னு சொன்னா கூட அதை நீங்கள் கண்காணியுங்கள். கண்டிக்காதீங்க, கண்காணிங்க. ஸ்கூல்ல தான் 24 மணி நேரம் இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சாட் பண்றாங்கடா, தயவு செய்து கண்காணிங்க. ஏன்னா பிள்ளைகள் பீரியட் ஆஃப் அடலசன்ஸ்ல இருக்காங்க. எங்க வீட்டு பிள்ளைகள்லாம் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு யாரும் இன்னைக்கு சொல்ல முடியல. காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒன்னா இருக்கிறது யாரும் விரும்புறது இல்லை. பெண்கள் பொதுவாக சொல்றாங்க, வீடுகள்ல பொதுவாகவே ஒரு மிங்கிலிங் ஆஃப் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 10 பேர் குழும்பி இருக்கிற இடத்துல பாவம் நடக்காது. when you give தனிமை, நீங்க அவங்களுக்கு லோன்லினஸ் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நீங்க யாரும் அவங்கள்ட்ட பேசுறது இல்லை, நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறீங்க, அவங்க பாட்டு தனி அறையை கொடுத்துடுறீங்க, அந்த அறையில் அவங்க மட்டும் தனிமையை ஃபீல் பண்ணாங்கன்னு வைங்களேன், தனிமையா இருக்கிறவங்க எல்லாம் துணை தேடுவாங்க. நான் சும்மா போற போக்கில் பேசிட்டு போல, ஆழமான என்னுடைய வருத்தங்களை உங்களுக்கு முன்னால் செய்திகளாக பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். இஸ்லாமிய பெயர் தாங்கிய குடும்பங்கள், ட்ரக் அடிக்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஷரிப ஹம்ரன் கதஹன் ஹர்ரமல்லாஹு அலைஹி ராயிஹத்துல் ஜன்னah. ஒரே ஒரு மடர், ஒரு சொட்டு சாராயம் யாராச்சும் அருந்துவாங்கன்னா ஹர்ரமல்லாஹு அலைஹி ராயிஹத்துல் ஜன்னah, சொர்க்கம் இல்லை, சொர்க்கத்துடைய வாடை கூட நுகர முடியாது. நீங்க நினைக்கிறீங்க சாராயம் மண்ட வெறும் அது மட்டும் தான். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஹம்ருன்றீங்களே, சாராயன்றீங்களே, என்ன விளக்கம்? மா ஹாமிருல் அக்ல வஹுவ ஹம்ருன். புத்தியை எதுவெல்லாம் மழுங்கடிக்க செய்யுமோ எல்லாமே சாராயம் தான். அது எதுவா வேணா இருக்கட்டும், அது மாத்திரையாக இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸா இருக்கலாம், அல்லது ஏதாவது பயன்படுத்துற பொருட்களாக இருக்கலாம், பொடிகளாக, எதுவாக இருந்தாலும் சொர்க்கம் இல்லை, சொர்க்கத்துடைய வாடை கூட ஹராம். இன்னைக்கு எங்களுடைய பெண்கள் எல்லாம் ஆன்லைன் பெண்கள். நீங்க லாஸ்ட் சீன் எடுத்து பாருங்க, 2 minutes ago லாஸ்ட் சீன் எடுத்து பாருங்க, அப்ப 2 நிமிஷம் மாதிரி தான் போறாங்க. 12 மணி 1 மணி. இன்றைக்கு கிடைக்கிற இஸ்லாமிய யுவதிகள் ஃபஜ்ர் தொழுகைன்னா என்னன்னே தெரியாமல் வரப்புல வந்து கொண்டிருக்கிறாங்க. தாய்மார்களும் கண்டுக்கிறது இல்லை. பாவங்க, புள்ள ஸ்கூல் போயிட்டு வருது, ரொம்ப படிக்குது, அதனால ஃபஜ்ருக்கு எந்திரிக்க முடியல. இந்த காரணங்கள் நீங்க சொல்லக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை ஸ்டாஃப்ஸ் நம்ம கண்டிக்கிறாங்க, ஆசிரியர்கள் கண்டிக்கிறாங்க, உடனே இன்றைக்கு பல்வேறு பள்ளிகள்லையும் இருக்கிறதுனால பிரச்சனையே அதான். சின்ன கண்டிப்புனால பெற்றோர்கள் வந்துருவாங்க, ஏன் புள்ள அப்படி பண்ணாதீங்க, ஏன் கண்டிச்சிங்க? நீங்க அபாரமாக அவர்களை நம்புவதுதான் அவர்கள் சருகுவதற்கான பெரும் காரணம். பிள்ளைகளை நம்ப வேண்டாம் நான் சொல்ல வரல, ஆனா அப்பட்டமாக கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்புறது வேற, கண்மூடித்தனமா நம்புறது வேற. தயவு செய்து அதுல இருந்து வெளியே வாங்க. பிள்ளைகளை தயவு செய்து படிக்க வைங்க, அவங்களுக்கு ஈருலக கல்வி கொடுங்க, குறிப்பாக தீனுடைய பள்ளிகளில் படிக்க வைங்க. இன்றைக்கு ரெண்டும் ஒருங்கே சேரு கொடுக்கப்படக்கின்ற பள்ளிகள்ல அது எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, வார்த்தைகள் மிகையாக இல்லை, நிதர்சனமான உண்மை, ஒழுக்க சீரழிவு நிச்சயமாக நடக்கும்.
அல்லாஹ் ஹாஜி மன்னான் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நவ்வரல்லாஹு மர்கதஹு பர்ரதல்லாஹு மல்ஜஅஹு அவருடைய கபர்களை சொர்க்க பூஞ்சோலியாக ஆக்குவானாங்க. உலகத்தில் பெரிய அறிவாளி யார் தெரியுமா? யார் தெரியுமா? தான் வாழும் காலத்திலேயே தீனுடைய பணிகளுக்காக வேண்டி சில நிறுவனங்களை உருவாக்கிட்டு போறாங்கல்ல, இவர்களை விட பெரிய அறிவாளிகள் உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை ஹாஜி மன்னான் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நவ்வரல்லாஹு மர்கதஹு பர்ரதல்லாஹு மல்ஜஅஹு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமிய பள்ளி என்ற வாடையே இல்லாத நேரத்தில் பெரும் கேந்திரத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுவும் பெண்களுக்காக வேண்டிய ஒரு பள்ளிக்கூடம். அல்லாஹ் அவருடைய தொலைநோக்கு சிந்தனைக்கு பல ஆயிரம் கூலிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளுக்கு நீங்க கொஞ்சம் நான் பேசிக்கிட்டு நேரத்தில் ஒரு வினாடி தாமதிச்சு நீங்க யோசிங்க. ஹாஜி சாஹிபுடைய தொலைநோக்கு பார்வையை ஒரே ஒரு கணம் யோசிங்க. நீங்கள் தாருஸ்ஸலாமை விட்டு நகரவே மாட்டீங்க. நான் தாருஸ்ஸலாமிற்காக வேண்டி பேசவில்லை, ஷரியத்தை பேச வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, அதனால் பேசுகிறேன். இன்றைக்கு நீங்கள் இந்த மாதிரி இஸ்லாமிய பள்ளிகளை விடுத்தீர்கள் என்றால் எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க காப்பாற்ற வேற வழி இல்லை. நான் ஓப்பன் டாக் விடுறேன். ஏன்னா வெளியில சூழ்நிலை அப்படி இருக்கு, வெளியில சூழ்நிலை அப்படி இருக்கு. பொதுவாக எனக்கு பாடம் நடத்துகிற பழக்கம் அதிகம். நிறைய உதாரணங்கள் சொல்ற பழக்கம் இருக்கு. மீண்டும் மீண்டும் உதாரணங்கள் தான் என்னுடைய சிந்தனைக்கு வருகிறது. ஒரு சின்ன உதாரணம், பெண்கள் இருக்கிறதுனால அதை சார்ந்த உதாரணங்களே என்னுடைய மூளைக்கு வந்து வந்து செல்கிறது. வீட்டில் மீன் வாங்கி சமைப்பீங்க, பெண்கள் இருக்கிறீங்களா கொஞ்சம் பதில் சொல்லுங்க. வீட்டில் மீன் சமைப்பீங்க, மீன் சமைக்கும் போது உப்பு போட்டு சமைப்பீங்களா உப்பு போடாமல் சமைப்பீங்களா? சொல்லுங்க. உப்பு போட்டு தான் சமைப்பீங்க. அந்த மீன் கடல்ல இருந்து வருது, உப்பு எங்கிருந்துங்க வருது? கடல்ல இருந்தா வருது. அப்புறம் ஏங்க மீனுக்கு உப்பு போடுறீங்க? ஏன் போடுறீங்க? உப்பும் கடல்ல இருந்தா வருது, மீனும் கடல்ல இருந்தா வருது, ஆனா சமைக்கும் போது உப்பு போடுறீங்களே ஏன்? அட சொல்லுங்க. டேஸ்ட் அதிகமா இருக்குல்ல, உப்பு போடாம சமைத்தா சப்புன்னு இருக்கும், உப்பு போட்டு தான் ஆகணும். மீன் தான் வாழும் காலமெல்லாம் அந்த உப்பா நீருக்குள் இருந்தாலும் துளி அளவு கூட உப்பை தனக்குள்ளாக கிரகிச்சுக்கிறது இல்லை. அந்த மீனை நீங்கள் கடலில் இருந்து எடுத்தால் அது இறந்துவிடும். அதே போலதான் மாற்றமான சூழ்நிலையுள்ள உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஆனால் துளி அளவு கூட அதை உள்ள கிரகிச்சுக்க கூடாது. நீங்க அதை உள்ள கிரகிச்சுக்கிட்டீங்கன்னா ஆபத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் இஸ்லாமிய நடைமுறை. அதுக்காக வேண்டி உலகத்துல வாழவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க அந்த மீனை உள்ள அந்த தண்ணில இருந்து எடுத்தீங்கன்னா மீன் சுத்து போயிடும். நாம இந்த பாவமான உலகத்துல மாற்றமான சூழ்நிலை உலகத்தை வாழ்ந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் அந்த மீன் போல உள்ள உப்பை கிரகிச்சிக்க கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை சார்ந்த ஒரு சமுதாயத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு. நீங்க தான் நாளைக்கு இவங்களை உருவாக்க போறீங்க. இந்த பெண்மணிகள் தான் நாளைக்கு ஷரியத்துடைய கேந்திரங்கள். ஒரு காலகட்டத்தில் ஹாஃபிதுன்னு யாருக்கு சொல்லுவாங்க தெரியுமா? 1,00,000 ஹதீஸ்களை மனநமிட்டவர்களை ஹாஃபிதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் குர்ஆனை மனநமிட்டவங்கள ஹாஃபிதுன்னு சொல்றோம். ஆனால் நீண்ட காலத்துக்கு முன்னால் ஹாஃபித் என்றால் 1,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம் விட்டவர்கள். ஹுஜ்ஜான்னு சொல்லுவாங்க. 5,00,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணவங்க. இமாம் அபூ ஹனீஃபா ஹுஜ்ஜா, இமாம் ஷாஃபி ஹுஜ்ஜா. அந்த காலத்தினுடைய நீண்ட பாரம்பரியத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஹாஃபிதாக்கள் நீண்ட இருக்கிறாங்க. எல்லாரும் குர்ஆனை மட்டும் மனப்பாடம் விட்டவர்கள் அல்ல. ஹதீஸ்களுடைய தேர்ச்சியான ஞானம் பெண்களிடத்தில் இருந்திருக்குது. நீங்கள் பெண்களுக்கு நிதர்சனமான கல்வியை கொடுங்க, ஈருலக கல்வியை கொடுங்க. ஆனா இஸ்லாமிய உணர்வோடு கூடிய கல்வியை கொடுங்க, அஹ்லாக்கியத்தோட வாழ்வியல கொண்டிருக்கிற கல்வியை கொடுங்க. அஹ்லாக் இல்லாத கல்வி பயனளிக்காது. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யா ரசூலுல்லாஹ், நான் போருக்கு போற அனுமதி தாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. ஹய்யுன் வாலிதாக்,
உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? சொல்றாங்க, நான் யாரோ சொல்லலாம் உயிரோடு இருக்கிறாங்க. போ, பெற்றோருக்கு ஹிதுமத் செய், பெற்றோருக்கு பணிவிடை செய், நீ போருக்கு போறதை விட சிறந்தது சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்றைக்கு பெற்றோருடைய நிலைமை, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயினுடைய பாதத்திற்கு கீழாக சொர்க்கம் இருக்கின்றாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்றைக்கு தாயோட நிலைமைகள், பெற்றோர்கள் அவர்களை பிள்ளைகள் மதிப்பது எப்படி, எந்த அளவில் மரியாதை கொடுக்கிறாங்க? இது எல்லாம் நீண்ட கேள்விகள், பதில் சமுதாயத்திடத்துல. இதற்கான நிதர்சனமான ஒரே மாற்றமான சூழ்நிலை, அதற்கு காரணம் இஸ்லாமிய கல்வி கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரே வழி, நீங்க நான் 12th வரைக்கும் வேற ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு, நான் யாரையும் குறை சொல்லலை, நான் போற இடத்துல எல்லாம் இது பேசுற வளமை. நீங்க நாங்க வேற இடங்கள்ல படிக்க வச்சுட்டு 12வதுக்கு பிறகு அந்த பிள்ளை என்ன செஞ்சிடறோம், மார்க் கல்வி பயில வைக்கிறோம், அவங்க சரியாயிடுவாங்க. இல்ல, கொடுக்க வேண்டிய நேரத்துல காலத்துல நீங்க கொடுக்கலண்டா காலம் தவறி கொடுக்கக்கூடிய கல்வி பயன் தராது. அது காலம் தவறி கொடுக்கப்பட வேண்டிய கல்வி. இந்த 14 வயசுலிருந்து 18 வயசு வரைக்கும் they are in the period of adolescence. They have to be, இங்கே அழகான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க ஆரம்பத்தில். ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவங்க என்ன செய்யறாங்க, மோல்ட் பண்றாங்கன்னு. they have to be molded. அவர்கள் செதுக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும், வாழ்வியல் நெறிமுறைகள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இது எல்லாம் இந்த வயசுல தான் செய்யணும். தயவு செய்து இங்க இருக்கிற எல்லோருக்கும் பொதுவாக நான் சொல்றது, இன்றைய இருக்கக்கூடிய யுவதிகளுடைய நிலைமை பெரும் சிரமத்திற்குரிய நிலைமை, பார்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. சமூக வலைத்தளங்கள் எங்களுடைய பெண்களை பார்ப்பது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, தாழ்மையான வேண்டுகோள், இஸ்லாமிய பெயர் தாங்கிய குடும்பங்கள், நீண்ட பாரம்பரியமிக்க குடும்பங்கள், அதில் எல்லாம் இன்னைக்கு வயசானவங்க வீட்டில் இருக்கிறது சிரமம் நினைக்கிறாங்களே, மதிப்பு கொடுக்கறதெல்லாம் அப்புறம், வயசானவங்க இருக்கிறதே சிரமம் நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பரக்கத்து மா அகாபிரிஹிம், பரக்கத்து வயசானவங்களோட இருக்குன்றாங்க. இன்னைக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கக்கூடாது, பெற்றோர்களே இருக்கக்கூடாது. முதல்ல, ரெண்டாவது வயசாயிட்டா இருக்கவே கூடாது. அவங்க மார்க்க சட்ட வல்லுநராக என்னால் இந்த கருத்தை சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். ஒருவர் இரவு முழுக்க 1000 ரக்காத் நஃபில் தொழுவதை விட ஒரு பெண் தன்னுடைய தாய் உறங்குற நேரத்தில் கொஞ்ச நேரம் பக்கத்தில் உட்கார்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அதை விட மேல், அதை விட மேல். இன்றைக்கு எங்களுடைய பெண் மக்கள் அப்படி உருவாக்கப்படுகிறார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தி நான் சொல்லிட்டு முடிக்க வந்துடுறேன். ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கக்கூடிய எந்த இடமும் சரி வராது. ஹஜ்ஜில் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, ஹஜ்ஜில் ஒரு அம்மா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருச்சு. ஆயிஷா அம்மா ஹயாத்தா இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மாட்ட போய் அந்த அம்மா சொல்லுது, அம்மா ஆயிஷா, நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டேன், தவாஃபெல்லாம் செஞ்சுட்டேன், சையெல்லாம் செஞ்சுட்டேன், ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு முத்தம் கொடுத்துட்டேன், பெரிய பாக்கியம் அப்படின்றாங்க அந்த அம்மா. ஆயிஷா அம்மா வெடுக்குன்னு சொன்னாங்க, லா ஆஜரிக்கில்லா, லா ஆஜரிக்கில்லா, அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுக்காம இருக்கட்டும், அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுக்காம இருக்கட்டும் சொல்லிட்டு சொன்னாங்க, அம்மா ஆயிஷா, துதாஃபியைன ரிஜால், ஆண்கள் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல அப்படி முட்டி மோதி நீ போய் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு கல்லுக்கு முத்தம் கொடுக்குற என்ன இருக்குது? லாஜருக்கு இல்ல, அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுக்காம இருக்கட்டும். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுதான், முத்தம் கொடுக்கிறது பெரிய பாக்கியம் தான். ஆனால் ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீ உள்ள நுழைஞ்சு போய் கொடுத்தது தேவையில்லை. லாஜருக்கு இல்ல, அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுக்காம இருக்கட்டும். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பாக்கியம் பொருந்திய இடம் அது, பாக்கியம் புரிந்து செயல் அது. ஆனா வேணான்றாங்க.
அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் இங்கிருந்து கியாஸ் செய்து கொள்ளுங்கள், ஆய்வு செய்து கொள்ளுங்க. நான் அதையெல்லாம் உங்களுக்காண்டி திறந்து விட்டு வருகிறேன். தமிழ்ல தொல்காப்பியம் அழகா சொல்லும், கல்வி அறிவாகி, அறிவு ஒழுக்கமாகி, ஒழுக்கம் அன்பாகி, அன்பு அரணாகி, அரண் அருளாக வேண்டும். அதுதான் எஜுகேஷன். ஆனா இன்னைக்கு எஜுகேஷனுங்க மியர் பிசினஸ், 1-2 பள்ளிகளை தவிர. இன்றைக்கு விரல் விட்டு எண்ணிடலாம் நீங்க ஹோலிஸ்டிக் எஜுகேஷனை யார் கொடுக்கிறாங்க. அல்லாஹ் அந்த மாதிரி கல்வி நிலையங்களாக தாருஸ்ஸலாமை ஆக்குவானாக. இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. இனி இலா யௌமல் கியாமா, மறுமை நாள் வரை இந்த கல்வி ஸ்தாபனம் இயங்க வேண்டும், இன்னும் சீரோடும் சிறப்போடும் இயங்க வேண்டும். பல்லாயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சமூக சீர்திருத்தத்திற்கான பள்ளியாக தாருஸ்ஸலாம் அமைய வேண்டும். இங்க வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் சலாமியா பட்டம் கொடுக்கிறார்கள், சாந்தி பொருந்தியவர் என்று. நான் அல்லாஹ்விடம் கொடுங்கள்டாங்க. நீண்டு நான் அதை சார்ந்து பேச வந்தேன், ஆனால் நேரம் எனக்கு அனுமதிக்கல. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் கிடைக்கும். பெண் பிள்ளைகளோடு சூரத்து நூறு குறித்து நிறைய விஷயங்கள் பேசியாக வேண்டும். உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சூரா நூறுடைய தஃசீரை விளக்கி காட்டுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சூரத்து நூறு கொடுக்கப்பட்ட பெண் வழி தவற வாய்ப்பே இல்லைண்டு. சூரா மாயிதா கொடுக்கப்பட்ட ஆண் வழி தவற வாய்ப்பே இல்லை. அல்லிமு ரிஜாலக்கும் சூரத்துல் மாயிதா வ அல்லிமு நிசாஅக்கும் சூரத்துன் நூர். கொடுங்க எங்களுடைய பெண்களுக்கும் எங்களுடைய ஆண்களுக்கும். இஸ்லாமிய பெயர் தாங்கிய இஸ்லாமிய விழுமியங்களோடு கல்வி பயிலக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அதோடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அதில் ஸ்தாபகர்களாக இருந்து இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய நிர்வாக சபையில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த கல்வி ஸ்தாபனம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் வல்ல இறைவன் அதற்கான எல்லா துணையும் நின்று அதை வெற்றியாக்க செய்வானாக. இந்த ஸ்தாபனத்தில் படிக்கக்கூடிய எல்லோரையும் என்னுடைய துவா அதுதான். இங்கிருந்து போற ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு குடும்பத்தினுடைய நாளைய தலைமுறை. அவங்க அந்த குடும்பத்தை தாங்கக்கூடியவங்க. அவங்க பெரிய சந்தோஷம். இவ்வளவு நாலேஜோட வெளியே போறாங்க அவங்க, இஸ்லாமிய நாலேஜோடு. நியர் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ். ஆனா நிறைய வார்த்தெடுக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டு வெளியே போறாங்க. சந்தேகம் இல்லை, தாருஸ்ஸலாம் சமுதாயத்திற்கு பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண் மக்களுடைய நிலைமை. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கேள்வி மட்டும் விடுச்சு நான் வெளியே போயிடுறேன். நீங்க யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை தாருஸ்ஸலாம் போன்ற கல்வி நிலையங்கள் இல்லை என்றால் அதோட நான் கேள்வியை நிறுத்துறேன். இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய நிலை தொக்கி இருக்கிறது. கேள்வி சமுதாயம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த கேள்வியோடு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த கேள்வி ஏன் தெரியுமா நான் கடைசியா வைக்கிறேன்? இந்த உசுப்பி விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய சிந்தனைகள்ல இந்த கேள்வியை தூண்டி விட்டுட்டு போறேன். யோசிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் தீட்சணியமாக யோசிக்கக்கூடிய, அதற்கான சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய, சரியான அமல் செய்யக்கூடிய, தேர்மையான திறமையான இஸ்லாமிய விழுமியங்கள் பெற்ற பெண் மக்களை உருவாகக்கூடிய இடமாக இந்த பள்ளிகளையும் அதற்கு காரண காரியமாக எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.